சொல்கிறாங்க. சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னப்போ யோசிச்சுட்டு சொல்லி பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தது தான் மிச்சம். 3 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது. எத்தனை நிமிஷத்துக்கு மேலே கிடையாதுங்க? 3. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, தயவு செய்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நோக்கி பாருங்க. மீது மிச்சம் இருந்தா சீமான் தரவுகளோட போட்டோம். நான் வேட்டு இல்லாம போறேன், நான் அரசியலை விட்டே போயிடுறேன், பொது வாழ்க்கை விட்டே போயிடுறேன். பதில் சொல்லியா? 3 நிமிஷம் கூட கிடையாதுங்க. 3 நிமிஷம் மொத்தமே இருந்தது 7 நிமிஷம். அந்த 7 நிமிஷம் ரோல் கால்ல 3 நிமிஷம் கூட கிடையாது. 3 நிமிஷத்துல பக்கத்துல நிக்கிறது போட்டோ எடுக்கிறதுக்கு அப்ப அனுமதி கிடையாது. ராணுவ சட்டப்படி, புலிகளின் சட்டப்படி போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது, சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது. இருக்கிற நேரத்தில் சரி ஒரு மனுஷன் வந்துட்டான், ஏதோ சினிமா டைரக்டர்ன்றான், தமிழ் மேல ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஏற்கனவே ஒரு மேல கேட்டு கடிதம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த தரவுகள் வந்து சேராத நிலையில் சரி போறதான் போ வா அப்படின்னு நின்று ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இம்புட்டாயா? வண்டி வண்டியாவா அவுத்து விடுவீங்க? ஏகே பாட்டிசனை தடவி வச்சு கொடுத்தாரா? இவர் மடியில வச்சோடனே தலையை ஊதி விட்டாரா, தடவி கொடுத்தாரா? அட பாதிகளா, வெக்கமா இல்ல? இதுக்கு பார்த்துட்டு கை தட்டுறீங்களா பச்சை பிள்ளைங்க? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு குழந்தைகள் தினம் உங்களுக்காக பாடம் எடுக்க கருத்தரங்க வச்சிருக்கோம். பச்சை குழந்தைகளுக்காக, அரசியல் பச்சை குழந்தைகளுக்காக. 3 நிமிஷத்துல ஒரு போட்டோ எடுத்ததுக்கு உட்காந்துருக்க அந்த மனுஷனை கேளுங்க. அவர் வழக்கு வாங்கினவருங்க. நான் திருச்சியில் குண்டாசில் இருந்தேன். குண்டர் எனக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சவெல்லாம் சும்மா உட்காந்துருக்கோங்க, உதவி செஞ்செல்லாம் சும்மா உட்காந்துருக்கோம், வழக்கு வாங்கினவங்களாம் சும்மா உட்காந்துருக்கோம், வாய்ப்பட்டா போடுறவங்களாம் இன்னைக்கு என்னமோ போயிட்டு இருக்காங்க. அவர் பாருங்க, நான் இவர் எப்படி நம்ம பார்த்துருக்கேன். கேஎம் ஷரீஃபை ஒரு டிஎஸ்பி தலைமையில் கூப்பிட்டு வருவாங்க. இன்னைக்கு போலீஸை பார்த்தா பின்னாடி பெடரிகள் அடிச்சு ஓடுற நீ என்ன வெட்டி கம்பு சுத்திட்டு இருக்க? மான்கரா தேவா, மான்கரா தேவா? உன் மான்கராத்தெல்லாம் வெளில வச்சுக்க. நாங்களாம் ரொம்ப மோசமான ஆளு, நாங்க களத்துக்கு இன்னும் வரல. வேணாம் வேணாம் வேண்டாம், தோலை உரிச்சிருவோம், அரசியல் தோலை உரிச்சிருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வந்ததுக்கெல்லாம் போனதுக்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு நாள் கூட பேசல. எங்களுக்கு என்னன்னா இப்ப செத்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி இருக்கு. நீ செத்து இப்ப ரொம்ப நாள் ஆச்சு அரசியல்ல. ஒன்னும் இல்லாத உனக்கு பேசணும் அவசியம், ஆனா இனிமேலும் பேசக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். என்னையா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்ற? உலகம் முழுக்க பச்சை பிள்ளைகளை கூப்பிட்டு 13, 14 வயசு பசங்களை கூப்பிட்டு வச்சு ஏமாத்தி எவனாவது ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து 6 வருஷத்துக்கு மேல இருந்தான்னு பாருங்க, எவன் இருக்க மாட்டான். ஏன்னா விவரம் தோணுன்னா கூட்ட விட்டு பறந்து போயிடும் புறா. ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் ஏடி வெங்கடேசன். யார் அவரு? சரிக்கு போயிருக்கியா? சரியா பார்த்துருக்கியா? 2.5 இருந்திருக்கியா, 7.5 இருந்திருக்கியா, 20 இருந்திருக்கியா, இல்லை ஐசி பிளாக்ல இருந்திருக்கியா, ஐவி பிளாக்ல இருந்திருக்கியா, இல்லை இதுக்காக வழக்கு வாங்கி தண்டனை வாங்கி காணிட்டன் மாடல் இருந்திருக்கியா, இல்ல குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கியிருக்கியா? வாங்கினவங்க சும்மா வாயா பூச்சி உட்கார்ந்துருக்கோம்யா. அப்ப நீ பேசுறனா உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ யாரு? நீ யாரு? அதான்டா சாம்பாரு இடதுசாரி அரசியல். பாசிச சனாதன சங் பரிவார கும்பலின் எடுபடி. சி டீம், பி டீம் இல்ல, ஏ டீம், நிழல். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? திராவிட உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? திராவிட சொல்லு பிடிக்கல தமிழர்னு பேசிட்டு போங்களே, வேணாம் சொல்ல. நீ இப்ப ஏன் திராவிடத்தை எழுத்து பேசுற? அவன் சொல்ற கருத்தை நீ சொல்ற. அப்ப நீ யார்? யாரா நீனு? யார் நீனு? எவ்வளவு மோசமா இருங்க பொறுக்கி. இந்த பொறுக்கித்தனமான அரசியலை இப்படி ஏன் நம்ம ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? எவ்வளவு நாளுங்க இதை ஏத்துக்க முடியும்? எவ்வளவு நாள் தான் கண்டு கணமே போக முடியும்? ஏகே பாட்டிசம் எடுத்து சுட்டாரா? இவர் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பின்னாடியே உட்காந்து என்ன சாப்பிட்டாரு? இட்லி சாப்பிட்டாரா? சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாரா? எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்டாரு? அது கிண்ணத்தில் சாப்பிட்டாரா? மண் சட்டியில் சாப்பிட்டாரா? ஈயத்தில் சாப்பிட்டாரா? தகரத்தில் சாப்பிட்டாரா? வாயில வந்துடும். எச்ச சட்டி எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்கும் பிச்சை எடுத்து சாப்பிட்ற உனக்கு தலைவரோட நீ சாப்பிட்டியா?
3 நிமிஷத்துல எப்படி சாப்பிட முடியும்? நீங்க எப்படி சாப்பிட முடியும்? இது மறைக்க முடியாத உண்மை, நல்லா தெரிஞ்சுங்க. ராணுவம், நீ பேச்செல்லாம் இங்க எடுபடாது. ராணுவத்துக்கு ஸ்கொயர் உண்டு. எழுதுறான்னு நீ சொல்றீல்ல, உண்டு. என்னன்னைக்கு யாரை எப்ப எப்படி சந்திச்சாங்க, எவ்வளவு நேரம் செஞ்சாங்க, எத்தனை செகண்ட் வரைக்கும் இருக்கும். நீ எங்கேருந்து வந்த, எங்க திரும்ப போன, விமானத்துல வந்தியா, பறந்து வந்தியா, நீச்சல் அடிச்சு வந்தியா, நடந்து வந்தியா, எல்லா தரவும் இருக்கு. தம்பி எல்லா தரவும் இருக்கும். ஏமாத்த முடியாது, ஏமாத்த முடியாது. சும்மா திராவிடம், தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபிடம் தாண்டா திராவிடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன பிளாக்னு சொல்ல முடியுமா? அன்பிற்குரிய சீமானவர்களே, நான் பிளாக்கா? சொல்லு. என் முடிய பாருங்கடா, என் முடிய பாரு, என் உயரத்தை பாரு, என் நிறத்தை பாரு. நான் பிளாக்கா? சரி விடு. நான் ஒயிட்டா? நான் வெள்ளையா? என் நிறத்தை பாரு, என் முடிய பாரு, என் மூக்க பாரு, என் வாய பாரு. நான் வெள்ளையா? சரி அதை விடு. நான் மங்கோலியனமா? என் மூக்க பாரு, சப்பையாவா இருக்கு. என் உயரத்தை பாரு, நான் குட்டையாவா இருக்கிறேன். அந்த 3க்கும் மாறுபட்ட இன்னொரு மரபினம் இருப்பதைத்தான் திராவிடம் சொல்றோம். அந்த திராவிடம் அரசியல், அறிவியல், மானுடவியல். ஒபாமா போய் கேளு. ஒபாமா கேட்டான், பத்திரிகையாளர் கேட்டான், நீங்க என்னன்னு கேட்டான். ஐ ஆம் அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொன்னான். அவன் அமெரிக்கன் சொல்ல, நான் ஆப்பிரிக்காக்காரன் அமெரிக்காக்காரன் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கருப்பினத்தை சேர்ந்த வெள்ளையினம் சொன்னான். ஏன்னா ஒபாமாவோடைய அம்மா வெள்ளையினம், ஒபாமாவோடைய அப்பா கருப்பினம். ரெண்டு அவனால தவிர்க்க முடியாது. ஒரு மொழியை கத்துக்கிட்டு, ஒரு பண்பாட்டை கத்துக்கிட்டு, ஒரு மொழி மக்களோட இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து, அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு அந்த எதை சார்ந்திருக்கானோ அது பெற்றுக்கொள்வது என்பது இயல்பு, மரபு. ஆனா ஒரு ரேஸ், ஒரு மரபினம், கருப்பு என்னைக்கு வெள்ளை ஆகாது, வெள்ளை என்னைக்கு கருப்பாகாது. இது ரெண்டும் சேர்ந்து மங்கோலியனமா மாறாது. இவை 3ம் திராவிடமா மாறாது. நான் திராவிடன்டா, நான் திராவிடன். எனக்கு கூட்டு தொகுப்பு மரபினம், பல தேசிய இனங்கள். அது தமிழ் மொழியிலேருந்து வந்ததுன்னு ஒப்பிலக்கணத்தில் கால்டுவெல் சொல்றாரு. அவருக்கு முன்னாடி 1816 எல்லிஸ் சொல்லிட்டாரியா. இந்த சென்னை மாநகரத்தினுடைய பொறுப்புல இருந்த வெள்ளக்காரன் சொல்லிட்டான். வந்தவெல்லாம் தமிழ் படிச்சுட்டு அவன் மிக சரியா சொல்றான். நீ தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழர்னு சொல்லிட்டு நீ திராவிடத்தை எழுத்து பேசுற, நீ யாருக்கு எதிராக பேசுற? ஒருபோதும் ஏற்க முடியாது. ரொம்ப நாள் நீங்க ஏமாத்த முடியாது ராஜா. உங்க பாணியில சொல்ற ராஜா, ரொம்ப நாள் நீங்க ஏமாத்த முடியாது. உங்க படம் புட்டுக்குச்சு, உங்க படம் அவுட்டு, ரீல் அறுந்துருச்சு, முடிஞ்சிருச்சு உங்க கதை. இனி திராவிடத்தை எதிர்த்து பேசி தமிழ்நாட்டில் ஒருத்தனும் ஜெயிக்க முடியாது என்பதற்கு அதனால்தான் நாங்கள் ஒரு அறிவு தோலை கூட வேணான்னாரு. நீங்க சும்மா இருங்க, நீங்க விடுங்க, நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு தான் நான் சரி பண்ண இளமாரெல்லாம் போய் ஒரு பேட்டியை கொடுத்தோம். ஏன்னா நடிகர் விஜய் வந்து பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் வச்சுட்டாரு. திராவிட அரசியல் தூக்கி பிடிச்சாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் இருந்தாரு. எப்பா திராவிடமும் தமிழ் தேசியம் உனக்கு கண்ணு தானே, அவர் சொல்லியிருக்காருல. உனக்கு பிரச்சனை திராவிடன்னா அதை விட்டுட்டு போக வேண்டியது தானே ஓரமா. நீ பாஜக கார மாதிரி ஆர்எஸ்எஸ் கார மாதிரி உட்காந்துட்டு நீ பேசியிருந்த லாரியில் போய் இடிச்சு சாவ, நடுவில் போய் சாவ. நீ லெஃப்ட்ல வா ரைட்ல வா. நீ மூல ரைட்ல இருக்காரா, மூல லெஃப்ட்ல வா. நீ தான் ரைட்ல நிக்கிற, நாங்களாம் லெஃப்ட்ல தான் நிக்கிறோம். நாங்க நேரா நிக்கல, நீ ரைட்ல நிக்கிட்டு நீ நேரா போவாதன்னு சொல்ல. நீ முதல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட் வா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரைட்டுன்னு தெரியுதா இல்லையா? அந்த ரைட்ல இருந்து முதல்ல இங்க வா, இங்க வா. எவ்வளவு நாளுங்க கதை விடுவீங்க? அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லி திராவிடன்ற சொல் கூட்டு மரபினம் என்கிற அடிப்படையில் இருக்கு. அப்படின்னா ஒபாமா சொல்ற அடையாளம் தான். ஒபாமா இன்னொன்னு சொன்னான், அவனுடைய சர்டிஃபிகேட்ல போய் பார்த்தீங்கன்னா அவன் கென்யன்னு இருக்கும். அதுதான் கமலா ஹாரிஸ்னு ஒருத்தவங்க இப்போ நின்று தேர்தலில் அமெரிக்காவில் தோத்தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க ஊடகங்கள்லாம் இருந்துச்சு, இந்திய வம்சாவளி சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கருத்து கணிப்பெல்லாம் வெற்றி வாய்ப்பு. என்ன சொல்ற நீனு? இந்திய வம்சாவளி.
இப்போ அவங்கள போய் நோண்டி பாரு, 2 மரபினர் இருக்கும். இந்த 2 மரபினத்தில் அவன் மறைக்க முடியாது. மொழி வழி தேசிய இனம் என்பது தேசிய இனம். ஒரே மொழியை பேசக்கூடியவங்க கூட 2 நாடா இருப்பான், 3 நாடா இருப்பான். இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, மொரீசியஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க. ஆனா தமிழ்நாடு, தாயக தமிழ்நாடு இது, அது ஈழத்தமிழ்நாடு, தமிழர் தான். அப்ப நீ சொல்ற வரையறுப்பா ஒரே தேசிய இனம் எல்லை கொண்டது அப்படி இப்படின்னா, நீ முதல்ல சண்டை போட்டு இலங்கையில போய் சண்டை போட்டு என்னமோ ஒரு ஏங்க அது என்னங்க, அது ஒரு படை கட்டுறதுனால என்ன படங்க அது என்னங்க? ஆமாங்க, முதல்ல நெஞ்சிட்டு வாங்க, நீங்க நெஞ்சிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் 12 பேர் தமிழ்நாட்டு மீனவர் தூக்கிட்டு போய் வச்சு கொள்றான், வழக்கு போடுறான், பொய் வழக்கு போடுறான். இதற்காக நீ ஒரு போராட்டம் நடத்திருப்பியா? மீனவர்களுக்காக எந்த உட்காந்துட்டு அறிக்கை விடுறது, மைக்க நீட்டினா பேசுறது, உனக்கு ஒரு கும்பல் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கும்பல் உங்க செய்தியை மட்டும் எடுத்து போறதுக்கு உங்களுக்கு ஊடகத்தில் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு. அங்க இருந்து ஒரு கட்டமைப்பு, இங்க நடுத்தரத்தில் வேற ஒரு கட்டமைப்பு, எல்லா கட்டமைப்பு வச்சுக்கிட்டு டெய்லி 5 நிமிஷம் நின்று 10 நிமிஷம் நின்று 2 கேள்வியை கேட்டுட்டு நீங்க வேணா சீமான் பேச்சை கேளுங்க. ரிப்பீட் ரிப்பீட். இந்த ஒரு படம் மாநாடு, ஒரு படம் வந்துச்சுல, அது ஒரே மாதிரி சொல்ல ரிப்பீட். சீமான் பேச்சில் சொன்னதே தான் சொல்லுவார். இந்த தோழர் திருமுருகன் காந்தி பேச்சை எடுத்து கேளுங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் மாறி இருக்கும். என்ன பொருளோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அந்த பொருளுக்கு உரிய தரவுகளோடு பேசுவார். அந்த தரவுகள் யாரும் மறுக்க முடியாது. அது அம்பேத்கர் வழி வந்தவர், பெரியார் வழியில் வந்தவர், அதனால் ஆதாரம் வச்சுக்கிட்டு பேசுவார். நீ மற்றவங்க சொல்லி வச்சதையே திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே பாட்டை திரும்ப 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 பாடி கேட்குறவங்க கேன என்ன சரி போங்க. அதனால் எனக்கு அந்த இவங்களை இன்னும் வேறு மாதிரி பேசணும். என்ன பண்ணுறது, அரசியலில் நாகரீகமாக வளர்ந்துட்டோம். வளர்ந்த வளர்ப்பு அப்படி. ஒன்றை மாதிரி நாதாரி கூட்டமாக அலைகிற ஒரு கூட்டம் கிடையாது நாங்கள். நீ கண்டதையும் பேசிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க ஆளும் நாங்களும் கிடையாது. சினிமாக்காரன் புத்தின்னு ஒன்றால் மற்ற சினிமாக்காரனுக்கு சேட்ட அவமானம். சீமானால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஐயோ சினிமாக்காரங்களா எல்லாம் பொய் சொல்லுவாங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சியா. கதையா வண்டியாக விடுங்க. இப்போ ஏரோப்ளேன் கலக்கு கூட ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோயோயோயோயோ. நல்ல பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறி உள்ளவன் எவனாவது சீமான் பேச்சை கேட்டானா காரி துப்பாம எங்க போனா? நாங்கெல்லாம் பகுத்தறிவு கூட்டம், அதனால உன்னை காரி துப்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் பகுத்தறிவு கூட்டம், பகுத்து பார்க்கறோம். நீ பொய் சொல்ற, வண்டியா பொய் சொல்ற அப்படின்றனால தான் பேசுறோம். நீ யாருக்கிட்டும் உங்க கூட்டாளி யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒன்று தெரிஞ்சுக்கண்ணே, திராவிடம் என்பதை தாண்டி ஒன்று நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. பெரியார் இல்லாமல் இந்த மண்ணில் எதுவும் கிடையாது. பெரியார் மட்டும்தான் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பெரியார் மட்டும் இல்லை, பெரியார் தாண்டி இருக்கிறாங்க பாருங்க. இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இதை தாண்டி இருக்கிறாங்க. அயோத்தாச பண்டிதர் இருக்காரு, தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இருக்காரு, ஜான் ரத்னம் இருக்காரு. அது ஒரு பட்டியல் நீள் இருக்கு. பாரதிதாசன் இருக்கிறாரு, அது பட்டியல் நீளுது, நிறைய இருக்கு. ஆனா ஒரு அடையாளம், முதல்ல கருத்தியல் அடையாளம். அந்த கருத்தியல் அடையாளத்தோடு இன களத்தில் இனத்துக்காக நின்று போராடி அடைந்த அடையாளங்கள் தான் காட்ட முடியும். எல்லாத்தையும் வரிசையா போட்டு நொப்பி காட்ட முடியாது. அதனால எங்கள் அடையாளம் இவர் தாண்டா திராவிடம், அவர் தாண்டா தமிழ் தேசியம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் திராவிடம், தமிழ் தேசியம் தான் இந்த தமிழ் கூறும் நல்லுலகை வாழ வைக்கும், மீட்டெடுக்கும், விடுதலை பெற செய்யும். தமிழர்களின் தன்மானத்தை உயர்த்தி பிடிக்க, தமிழ்நாட்டு மக்களின் அரசியலை நிர்ணயம் செய்ய, ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் சுய நிர்ணய உரிமையோடு இறையாண்மை உள்ள தமிழ்நாடு அரசு என்று பெயர் பெற திராவிடமே இதுவரை ஈடு கொடுத்திருக்கிறது, களத்தில் நின்றிருக்கிறது, போராடி இருக்கிறது, தியாகம் செய்திருக்கிறது. அந்த தியாக வரலாற்றில் நாங்கள் நிற்கிறோம், உங்களை விடமாட்டோம். உங்கள் பொய் புரட்டுகளை தோலுரிப்போம் என்று சொல்லி திராவிடம் தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசியம் ஒரு தேசிய இன மொழி வழி இனம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.